இலவசம் ஜெயலலிதா இருக்கும்போது சி.வி. சண்முகம் இப்படி பேசியிருக்க முடியுமா? அமைச்சர் கீதா ஜீவன் விளாசல். அதிமுக பூத் கமிட்டி பயிற்சி கூட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம், தேர்தலுக்கு பல அறிவிப்புகள் வரும். இலவசமாக மிக்சி, கிரைண்டர், ஆடு, மாடு, ஏன் ஆளுக்கு ஒரு மனைவியும் கூட இலவசமாக வழங்குவார்கள் என மிக கீழ்த்தரமாக விமர்சித்திருப்பதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். பெண்டாட்டிகளையும் இலவசமாக தருவார்கள் என பெண்களை இலவசத்தோடு ஒப்பிட்டு கொச்சைப்படுத்தியிருக்கிறார் சி.வி. சண்முகம். அதிமுகவுக்கு பெண்கள் மீது இருக்கும் வக்கிரமும் வன்மமும் வெளிப்பட்டிருக்கிறது. ஒரு அரசியல்வாதியாக அல்ல, அடிப்படையில் ஒரு மனிதனாகவே இருப்பதற்கு கூட தகுதியற்றவர் சி.வி. சண்முகம் என்று தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா இருக்கும்போது சி.வி. சண்முகம் இப்படி பேசியிருக்க முடியுமா? அவரை இருக்கும் இடம் தெரியாமல் அரசியலிருந்தே அப்புறப்படுத்தியிருப்பார் ஜெயலலிதா. ஆளுமை இல்லாத எடப்பாடி பழனிசாமி ஒரு கண்டிப்பை கூட செய்யவில்லை. பழனிசாமி வீட்டிலும் பெண்கள் இருக்கத்தானே செய்வார்கள். அவர்களுக்கும் சேர்த்துதானே சேற்றை வாரி வீசியிருக்கிறார் சி.வி. சண்முகம். அந்த சொரணை கூட பழனிசாமிக்கு இருக்காதா? ஒருவர் அடிமையாய் மாறிவிட்டால் அவரிடம் ஆளுமையும் சூடு சொரணையும் எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டு பெண்கள் எல்லாம் உங்களை பார்த்து என்ன நினைப்பார்கள்? பெண்கள் பயணம் செய்யும் மகளிர் விடியல் பயண பேருந்துகளை லிப்ஸ்டிக் பூசிய பேருந்துகள் என கேவலமாக பேசியவர்கள்தானே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அவரின் அடிவருடி சி.வி. சண்முகத்தின் நாக்கில் நாராம்சம் தானே வரும் என்று கீதா ஜீவன் பேசியுள்ளார்.